கோமதி பழனிய கட்டி பிடிச்சி கதறி அழுகுறாங்க. பழனி, நீ மட்டும் இல்லைனா இப்போ எங்கள் நிலமை என்ன ஆயிருந்திருக்கும். கண்டிப்பாக உன்னோட மனசு பெரிய மனசு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி பழனி பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தோட ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சரவணன் மயிலுக்கு விவாகரத்து நோட்டீஸுமே அனுப்பிச்சி விட்றாங்க. இதை பார்த்த மயில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுகுறாங்க. அம்மா அவ்வளோதானா, என்னோடய வாழ்க்கை முடிஞ்சிருச்சாம்மா, இனி நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாக்கியம் செம்ம கோவத்தில் இருக்கிறாங்க. மயில் ஒரு பக்கம் அழுகிறத பார்த்தா பாக்கியம் மயிலை சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே பாரு, விவாகரத்து நோட்டீஸ் மட்டும்தானே நம்மளை தேடி வந்திருக்குது, மற்றபடி விவாகரத்துலாம் வாங்கலைல. கண்டிப்பாக விவாகரத்தை அவங்க நம்ம கிட்டேருந்து வாங்கவே முடியாது. அம்மாவை நம்புடி மயில், எதுக்காக நீ பயந்து இப்படிலாம் அழுதுட்டுருக்குற? உன்னை மறுபடியுமே அந்த வீட்டுக்குள்ளே நான் அனுப்பி வைப்பேன், அவங்களே உன்னை கூட்டிகிட்டு போவாங்க காலில் விழுந்து அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மா ரொம்பவே நம்பிக்கையாக பேசுகிறாங்க. இங்கே மயில் இருந்துக்கிட்டம்மா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா, இவ்வளோ தூரம் அவங்க விவாகரத்து நோட்டீஸையும் அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்னை அவங்களோட வீட்டுக்கு அது காலில் விழுந்து கூட்டிகிட்டு போக போகிறாங்களா? ஏமா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற? நீ தயவு செஞ்சு எதுவுமே பண்ணாத, அவங்க காலில் கையில் விழுந்தா வச்சு நான் எப்படினாலும் அவங்க மனசை மாற்ற பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க காலில் நீ எதுக்காகடி விழணும்? இங்கே பாரு, அவங்கள தேடி இனி போகவே போகாத, அவங்க உன்னை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலோட அம்மா பேசுகிறாங்க. என்னதான் மயிலோட அம்மா சமாதானப்படுத்தினாலும் இங்கே மயிலுவை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், தன்னோட வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிப்ரெஷன் ஆகிட்டு தவறான முடிவை எடுக்க போயிடுறாங்க. அந்த டைமில் மயிலோட தங்கச்சி பார்த்து மயிலை தடுத்துறாங்க. அக்கா, ஏன்க்கா அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லடி, என்னோட வாழ்க்கை இப்படி இருந்தால் கண்டிப்பாக அது உனக்கு பிரச்சனை தானே, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாது தானே, எதுக்குடி நம்ம குடும்பத்துக்கு நான் பாரமாக இருக்க, பேசாமல் நான் போய் சேர்ந்துடுறேன், நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேகமாக மயிலோட தங்கச்சி போயிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்கிறாங்க. மயில் இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்ததை அவங்க மயிலை பிடிச்சி திட்டுறாங்க. இங்கே பாரு, இனி ஒரு நிமிஷம் கூட நான் லேட் பண்ண மாட்டேன், நான் வெளியே போயிட்டு வரேன், நீ வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு வாயா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. எங்கே பாக்கியம் கூப்பிட்டு போகிற, இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அட வாயை மூடிட்டு வாயா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மா பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் நேராக போகிறாங்க. உடனே மயிலோட அப்பா இருந்துக்கிட்டு, இங்கே பாரு பாக்கியம், இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்கள சும்மாவே விடக்கூடாதியா, நம்ம பொண்ணை டார்ச்சர் பண்ணாங்க, நகை கேட்டு டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே நம்ம கேஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு இங்கே மயிலோட அம்மா அப்பா 2 பேருமே பார்த்தீங்கன்னா வாசல்ல இருந்து ரொம்பவே கதறி அடிச்சுக்கிட்டு இங்கே போலீஸ்காரங்க கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. நீங்கள் தான் என் பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும், இப்போ என் பொண்ணு சாகுற நிலைமைக்கே போயிட்டா, அவள் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடுச்சு, அவளை ரொம்பவே கொடுமை பண்ணி அவங்க புகுந்த வீட்டில் வெளியே அனுப்பிச்சி விட்டுட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் எங்கள் நகையவும் ஏமாற்றிட்டாங்க, எங்களுக்கு வாழ வழி இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பொய்க்கதையை சொல்கிறாங்க. வரதட்சணை கொடுமைனாலே போலீஸ் உடனே ஆக்ஷன் எடுப்பாங்களே, அதனால் பார்த்தீங்கன்னா மயிலோட அம்மா சொல்கிறத கேட்டுட்டு இங்கே போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா பாண்டியன் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே கோமதி எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை, அவங்க தான் எல்லா போயுமே சொன்னாங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறாங்க. நான் போலீஸ்காரங்க எதனாலும் நீங்கள் ஸ்டேஷனில் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி, அரசி, ராஜி அவங்க தான் வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அதே மாதிரி இங்கே பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடைக்குமே போயிட்டு அங்கே நம்ம கதிர், பாண்டியன், அப்புறம் நம்ம சரவணன் இருக்கிறாரு, அவங்களையுமே பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே வீட்டிலருந்தே நம்ம கோமதி எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறத பார்த்து நம்ம பாட்டி பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுகிறாங்க. உடனே இந்த விஷயத்தை நம்ம பழனிக்கிட்ட தான் சொல்கிறாங்க. பழனி, இந்த மாதிரிலாம் நடந்துருச்சுடா, அவங்க அக்கா எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க போலீஸ், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பதறி அடிச்சுக்கிட்டு நம்ம பழனி இருந்துக்கிட்டு கடையிலேருந்து வேகமாக வீட்டுக்கு வராரு. என்னம்மா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு விவரமாக கேட்குறாரு. என்ன நடந்துச்சுலாம் தெரியலடா, போலீஸ்காரங்க வந்தாங்க, கோமதி, அரசி, ராஜி 3 பேரையுமே ஜீப்பில் ஏற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே சக்திவேல், முத்துவேலுமே பார்த்திங்கன்னா வீட்டில் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. நியூஸ் தெரியுமா, அங்கே கடைக்கு போயிட்டு பாண்டியன் பையங்களையுமே போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க.
ஐயோ! ஆனந்தமா இருக்குது. இத நம்ம கொண்டாடணுமே! எங்க போலாம்? குற்றாலம் போலாமா? கொடைக்கானல் போலாமா? அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல எல்லார்கிட்டயுமே வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. எங்க பாட்டி இருந்துகிட்டு, "ஏன்டா உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? எதுக்காக இப்படிலாம் வந்து பேசுறீங்க? பாவம் ஆ கோமதி குடும்பம் இப்ப என்ன நிலைமையில இருக்கிறாங்க? நீ கொஞ்சம் கூட இது இல்லாம இப்படி பேசிட்டு இருக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இத பார்க்குறதுக்காக தானே நாங்க இத்தன வருஷமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மொத்த குடும்பமே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க. இப்போ அவங்களோட நிலைமை என்ன ஆக போதுன்னே தெரியல. ஒருவேளை வந்து அவங்க கடைசி முடியும் ஜெயில்லயே வந்து களி திங்கிற மாரி கூட ஆகலாம். ஏன்னா இது வரதட்சணை கொடும. சும்மாலாம் கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. பாட்டி இருந்துகிட்டு, "இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே சக்திவேல் இருந்துகிட்டு, "நான் தானே இப்படி ஒரு கேஸையே போட சொன்னேன் அந்த குடும்பத்துக்கிட்ட. ஏன்னா பழி வாங்குறதுக்கு சரியான நேரமே கிடைக்கல. அதனால தான் இத வந்து எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் இருந்துகிட்டு சொல்றாங்க. இங்க பழனி இருந்துகிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. "ஏனே நீ திருந்தவே மாட்டியா? அப்படி என்ன உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க? சொல்லு. என்ன துரோகம் பண்ணிட்டாங்களா? எங்கள எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்திட்டாங்க. நீ வேணா மறக்கலாம்டா. நீ தான்டா நாய் மாதிரி அவங்க பின்னாடியே வந்து திரிஞ்சுட்டு இருந்த. இப்பவாச்சும் உனக்கு புத்தி வந்ததே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டோம். ஆனா நீ கடைசி முடிய திருந்தவே மாட்ட போல. இன்னமும் அவங்க கிட்ட அசிங்கப்பட்டுட்டு தான் தெரியணும்னு நினைச்சிட்டு இருக்க போல. நாங்க என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க மீனா வந்து வீட்டுக்கு வராங்க. மீனாவுக்குமே வந்து விஷயம் வந்து தெரியுது. இந்த மாரி எல்லாருமே வந்து போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க. ஆ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாரி மயிலோட ஃபேமிலி தான் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருமே. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா வந்து செந்தில் கிட்ட விஷயத்த சொல்லி, நீங்க உடனே வந்து கிளம்பி போங்க ஸ்டேஷனுக்கு. போகும்போது நீங்க அட்வொகேட்ட கூட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்லிட்டு, மீனா இருந்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டா பார்த்தீங்கன்னா, எங்க மயிலோட வீட்டுக்கு தான் கிளம்பி போறாங்க. மீனாவ பார்த்ததுமே மயில் இருந்துகிட்டு, "மீனா" அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறதுக்காக போறாங்க. "இங்க பாருங்க, கொஞ்சம் தள்ளிக்கோங்க. உங்கள பார்த்தாலே எனக்கு வந்து பேசுறதுக்கு கூட இஷ்டமே கிடையாது. வேற வழி இல்லாம தான் இப்போ உங்கள தேடி வந்திருக்கிறேன். ஏங்க உங்களுக்கு இந்த மாரி கேவலமான வேலை? எல்லா தப்பும் பண்ணிட்டு, தப்பே செய்யாதவங்கள எதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுத்துறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. எங்க மயில் இருந்துகிட்டு, "என்ன மீனா, நீயும் என்ன புரிஞ்சுக்கலையா? நான் வந்து ஏதோ சூழ்நிலை காரணமா பொய் சொல்லிட்டேன். மத்தபடி வேணும்ன்லாம் எதுவுமே பண்ணல. அந்த குடும்பம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம குடும்பத்துல வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசை தான். இப்போ கூட டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க." "ஓ! அப்ப அந்த கோவத்துல தான் போயிட்டு நீங்க வந்து எங்க குடும்பத்து மேல வந்து போலியா புகார் குடுத்துருக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அத கேட்டதும் மயிலுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா, தூக்கி வாரி போட்டுருது. "என்ன மீனா, நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் யார் மேலயுமே குடுக்கலையே" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. "அக்கா போதும்க்கா உங்க நடிப்பு. எவ்வளோ தான் பொய் சொல்லுவீங்க? இப்போ மொத்த குடும்பமே அங்கே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கிறாங்க. ஏன் அடுத்தடுத்து அவங்கள இப்படிலாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்க? தப்பு மேலும் தப்பு ஃபுல்லா உங்க மேல தான். அத எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம, தேவையில்லாம அங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு, இப்போ இப்படிலாம் வந்து பொய்யா அவங்க மேல கம்ப்ளைண்ட் குடுத்தா என்ன? இவ்ளோ தூரம் நான் வந்து பொறுமையா பேசுறதே வந்து வேஸ்ட்டு தான். ஏன்னா நீங்க பண்ண வேலைக்கு வேற யாராச்சும் இருந்தா உங்கள சும்மாவே விட்டுருந்துருக்க மாட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. "மீனா, நான் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் குடுக்கல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலு வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க. "போதும்க்கா உங்க நடிப்பு. எவ்வளோ தான் நடிப்பீங்க? நடிச்சு நடிச்சு தான் எங்கள வந்து நல்லாவே ஏமாத்தி வச்சிருக்கிறீங்க. ஆனா பாவம் பார்த்து உங்கள அந்த ஒரு விஷயத்துல காப்பாத்தி குடுத்தது தான் இப்போ மிகப்பெரிய தப்பு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. "இல்ல எதுவுமே தெரியாது. இது எல்லாம் வந்து எங்க அம்மா, அப்பா வேலையா தான் இருக்கும். அவங்க தான் முழுக்க முழுக்க என் வாழ்க்கைய வந்து இப்படி கெடுக்கிறதே. தேவையில்லாம எதுவுமே பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மாட்ட வந்து நான் சொல்ல தான் செஞ்சேன். இப்போ எனக்கே தெரியாம இப்படி ஒரு வேலைய பார்த்து வச்சிருக்கிறாங்க. நானும் வரேன் மீனா. வா ஸ்டேஷனுக்கு. அங்கே போயிட்டு நான் வந்து கேஸ வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நம்ம மயிலுமே கிளம்புறாங்க மீனா கூட. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம பழனி இருந்துகிட்டு, இன்னுமே இந்த மயிலோட ஃபேமிலிய பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது தான், மயிலுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு மேரேஜ் ஆன விஷயம் வந்து தெரிய வருது. இது போதாதா? அந்த பையன்கிட்ட கூட இன்னுமே டிவோர்ஸ் வாங்கல. சட்டப்படி இந்த கல்யாணமே செல்லுபடியே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ஆதாரத்தோட தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. இங்க நம்ம செந்தில் வந்து அட்வொகேட்ட வச்சு பேசுறாங்க. ஆனா எதுவுமே பண்ண முடியல. இவங்க எல்லாருமே வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாரி தான் வந்து போலீஸ்காரங்க வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க. அந்த டைம்ல ஹீரோ போல நம்ம பழனி வந்து, "இங்க பாருங்க மேடம், இவங்க
குடுத்த புகார் வந்து எதுவுமே உண்மை கிடையாது. அதை விட இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆயிருந்திருக்குது இவங்க பொண்ணுக்கு. அதையே இவங்க மறைச்சிட்டாங்க. இவங்க நெறையா பொய் சொல்லி தான் வந்து இந்த கல்யாணத்தையே நடத்துனாங்க. அத விடுங்க. ஆனா ஆல்ரெடி இவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆயிருக்குது. சட்டப்படி அவங்க அதுக்கு விவாகரத்தே வாங்கல. வாங்காம அவங்க இன்னொரு லைஃப்குள்ள வந்து என்டர் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி பார்த்தீங்கன்னா, பாயிண்டா பேசுறாரு. மயிலோட அம்மா இருந்தவங்கள சமாளிக்கிறாங்க. மேடம் அப்படிலாம் எதுவுமே இல்ல. சும்மா இவர் வந்து இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இல்லாத பழியெல்லாம் வந்து எங்க மேல போட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இல்லாத பழிய நான் ஒண்ணும் உங்க மேல போடல. நீங்க தான் என் அக்கா குடும்பத்து மேல போட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. போலீஸ்காரங்க இருந்துகிட்டு, என்னம்மா இவர் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. மேடம் அவர் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. தயவு செஞ்சு நம்பாதீங்க. என் பிள்ளைக்கு நீங்கள் தான் வந்து நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்க, சும்மா நீங்கள் வாயால் சொல்கிறதெல்லாம் எங்களால் நம்ப முடியாது. என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. மேடம் ஆதாரம் இல்லாமலாம் வந்து நான் வந்து பேசல. இங்கே பாருங்க, உங்களுக்கு உண்மை புரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த ஆதாரத்தை பழனி வந்து காட்டாரு. இதை கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் அம்மா இருந்துக்கிட்டு பாக்கியத்தை பார்த்தீங்கன்னா பலார்னு ஒரு அறைய விடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? எதுக்காக இப்படி எங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. நீங்க பண்ண வேலைக்கு உங்கள தான் இப்போ வந்து ஜெயிலுக்குள்ள புடிச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. உடனே மயிலோட அம்மா இருந்துகிட்டு கெஞ்சுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. என் பொண்ணு வாழ்க்கைய சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ணிட்டேம்மா. மத்தபடி எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்க அந்த போலீஸ் அம்மா இருந்துகிட்டு போயிட்டு பாண்டியன் குடும்பத்துக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஏதோ தெரியாம வந்து நாங்க வந்து உங்கள தப்பா நெனச்சு வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. சரி நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா மயிலோட வராங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுது. இங்க மயில் இருந்துகிட்டு பாக்கியத்த பிடிச்சு செம்மையா கழுவி ஊத்துறாங்க. "ஏம்மா உனக்குலாம் அறிவே கிடையாதா? நீ பண்ணதே பத்தாதா? நீ நெறையா பண்ணிட்ட. அதனால தான் என் வாழ்க்கை இப்படி வந்து நிக்குது. ஒரு அம்மாவா நீ நடந்துக்கவே இல்ல. என்ன ஒரு பிள்ளைய பத்தி உனக்கு கவலையே இல்ல. பிள்ளை வாழ்க்கை எப்படி போனாலும் பரவால்ல." அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து பொய்யா சொல்லி என் வாழ்க்கைய அமைச்சு வச்சு, இப்ப நான் தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். பண்ணாத தப்புக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க பாக்கியத்துக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்க கதிர் இருந்துக்கிட்டு, மாமா மட்டும் இப்ப இல்லைன்னா, நம்ம வந்து என்ன ஆயிருந்திருப்போனே தெரியாது. கடைசி முடிய நம்ம ஜெயில்ல தான் உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. நம்ம கோமதி வந்து அழுதுகிட்டே பழனிக்கிட்ட போறாங்க. பழனி அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு போம்போது, பழனி அப்படின்னு சொல்லிட்டு கைய புடிச்சு நம்ம கோமதி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டு பழனிய கட்டிப்பிடிக்கிறாங்க. "உனக்கு ரொம்பவே பெரிய மனசுடா பழனி. அவ்வளோ தூரம் உன்ன அசிங்கப்படுத்தியும் அத கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காம, அடுத்த நிமிஷமே எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, எங்களுக்காக வந்து நீ நின்னியேடா. உன்ன என்னடா சொல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுகுறாங்க. "அக்கா, நீங்க தான்க்கா என்ன ஒதுக்கி வச்சிருக்கிறீங்க. நான் இல்லக்கா. என் மனசுல நீங்க எல்லாருமே எப்பவுமே இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒண்ணுனா நான் நிக்காம வேற யாருக்கா நிப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே பெருந்தன்மையா நம்ம பழனி வந்து பேசுறாங்க. இங்க பாண்டியனுமே பழனிக்கிட்ட வந்து நன்றியெல்லாம் சொல்றாங்க. பார்க்கலாம் யாரு தான் வந்து நம்ம பாண்டியன் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பழனி வந்து ஹெல்ப் பண்ணா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.